அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், வாழ்க்கையும் இப்படி தான். பிறந்தோம், வளர்ந்தோம், இறந்தோம் இல்லாமல் நாம் பிரயாசப்படணும். ரிஸ்கே எடுக்காமல் எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. நாம் ரிஸ்க் எடுத்து 4 பேருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நமக்கும் வருமானம் என்ன செய்யணும்? வரணும். அதுக்காக சும்மாவே என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அப்போ ரிஸ்க் எடுக்கணும். அவனை போல இருக்கணும், இவங்களை போல இருக்கணும், அவளை போல இருக்கணும் விட்டுட்டு நம்மளுக்குன்னு ஒரு வேயை உருவாக்கணும், ஒரு வழியை உருவாக்கணும். உருவாக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். கூட யாரை வச்சுக்கணும் அப்படின்னா, யாரை வச்சுடுங்க? உங்கள் தொழில் சார்ந்த நல்ல ஆலோசகரை கூட வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் என்ன துறையோ அதை ரிலேட்டிவாக படித்தவங்களை கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். காரை வச்சுருக்கீங்கன்னா, கார் தொழில் செய்ய போகிறீங்கன்னா, ஒரு கார் தொழில் குறித்த நல்லா படித்த ஒரு ஆலோசகர் நமக்கு தேவை. அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி என்ன சார் பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் பண்ணணும், கோழி பண்ணை வைக்கணும்னா கூட ஆல்ரெடி கோழி பண்ணையை பற்றி படித்த அல்லது அதை வச்சுருந்த அனுபவம் உள்ள ஒருத்தர் ஆலோசனை என்ன செய்யணும்? கேட்டுக்கணும். மாடு வளர்க்குறதுக்கு என்ன செய்யணும்? ஃப்ரீயாக கிளாஸ் சொல்லி கொடுக்காங்க, எப்படி எப்படி மாட்டு பண்ண வைக்கணும்ட்டு. கம்பெனி அது மாதிரி எல்லாவற்றுக்கும் மேலாக இதெல்லாம் வச்சுக்கிட்டாலும் நான் நம்பும் தெய்வம் ஒருத்தர் உண்டு தெரியுமா? நம்ம ஆண்டவர். அவர் எப்பவும் கையில் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம என்ன செய்வோம்? தைரியமாக ஒவ்வொரு வேலையும் நம்ம செய்ய முடியும். வாழ்க்கையில் முன்னேற்றம் ஜாஸ்தியாக இருக்கு. சங்கீதக்காரனாய் தாவீது அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு எப்பவும் ஞாபகம் வரும். சோர்ந்து போகிற நேரம் எல்லாம் அந்த வசனம் நான் நினச்சி பார்ப்பேன். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையினால் நான் அசைக்கப்படுவதில்லை. என்னை யாரும் என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. எதனால? என் பணம் நிறைய இருக்கிறதுனால அல்ல, எனக்கு பலம் நிறைய இருக்கிறதுனால அல்ல, எனக்கு முன்னாடி கர்த்தர் இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை.